உத்தியோக பிராப்திரஸ்து. நிறைய பேர் கல்யாணம் ஆகிறவங்க 30 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாமையே கல்யாணம் ஆகிறவங்க கல்யாணம் அப்புறம் வாழ்க்கை சாகரம். அப்ப நம்ம வாழ்க்கையில நிம்மதிங்கிறது கடல்ல போய் கடந்து போட்டு தேடுற மாதிரி. அந்த கடந்து கொண்டாந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி கிடைக்க முடியாது. தூரம் போட்டீங்கன்னா அதோட நம்ம வாழ்க்கை கஷ்டம். அதனால சொல்லுங்க நம்ம சக குடும்பான தொழில் உத்தியோக வியாபார சித்திரஸ்து மம குடும்பத்தில் நண்பர்களை மம நண்பர்கள் சிநேகிதர்கள் மம குடும்பக்ஷ மம குடும்பக்ஷ கன்னிகான அதிசீக்கிரமே விவாக பிராப்திரஸ்து. சில பேர் முதல் வாழ்க்கையில வந்து அடுத்த வாழ்க்கை நல்லா கிடைக்குமா இல்லை அடுத்ததான் முடிச்சுக்கலாம் நம்ம அமைச்சு கொடுத்து வாழ்க்கை பண்ணி அடிச்சுக்கிறாங்க. ரெண்டாவது வாழ்க்கை நமக்கு சிறப்பாக அப்படின்னு சொல்லி மம துத்திய மாங்கல்யாரண அதிஉன்னத பிராப்திரஸ்து. நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பாங்க. மாநிலத்தில் உள்ள பேங்க்ல வீட்டில் கட்டணும் தொழில் செய்யறதுக்கு கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் இருப்பாங்க. மம சககுடும்பான அதிசீக்கிரமே கேள்வி சித்தம் அனுகிரகத்தினால அதிஉன்னத கடன் தோஷம் நிவர்த்திரஸ்து. ஆமையோ நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்கலாம், புத்திர சந்தானம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம பிறக்கிற போதே நம்ம குழந்தை கொடுக்கணுமா வேண்டாமா எல்லாமே பரமாத்மா முடிவு பண்ணக்கூடிய விஷயம். நம்ம பிறந்து ஆண்களுடன் பிறக்கணுமா பெண்களுடன் பிறக்கணுமா நம்ம எப்படி வாழணும் எல்லாமே இறைவன் முடிவு பண்ணக்கூடிய விஷயம். அதனால இந்த வேலைக்கு சென்ற வேண்டும் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் குழந்தைகள் இருக்கலாம், அவங்க நீங்க இருக்கலாமா சககுரு பட்ச அதிசீக்கிரமே புத்திர சந்தான பிராப்திரஸ்து. நிறைய பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க, நிறைய பேர் சொந்த வீட்டில் இருப்பாங்க, அது ரோட்டில் இருப்பாங்க, நிறைய பேர் வீடே இல்லாமல் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் சீக்கிரமா வேலைக்கு சொல்றாங்க. சொந்த வீடு வேண்டிக்கணும், வேலைக்கு அப்படின்னு வேண்டிக்கணும். சொல்லுங்க அதிசீக்கிரமே சொந்த கிரக கேள்வி சித்தர் அனுகிரகத்தினால சொந்த கிரக அனுகிரகேன சித்திரஸ்து. சொந்த வீடு நம்ம சொந்தமோ வேணும் சொந்தமோ வாழ்க்கை வேணும் அப்படின்னா சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நீ என்ன பண்ற எல்லாத்தையும் 10,000 பேர் படிக்கிறது எல்லாத்தையும் ஒரு குடோன் லாக் பண்ணிருக்கு. முன்னாடி ஸ்கிரீன் ஒரு படம் ஓட்டணும். அந்த ஒரே படத்தை தொடர்ந்து நீங்க பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஒரே இடம் பார்ப்பீங்க, 2ஆம் டைம் 3ஆம் டைம் அவ்வளோ என்ன பண்ணுவீங்க? அவங்க படத்தை எத்தனை டைம் பார்க்கணும் உடச்சு வெளியே ஓடிட்டுருங்க. அதே போலதான் பிறக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை பெற்றுக்கிறோம், அப்புறம் ஓடுறோம், அப்புறம் செஞ்சு போயிடுறோம். மறுபடியும் பிறக்கிறோம், படிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், செஞ்சு போயிடுறோம். எத்தனை முறையானே தாயோட கருப்புள்ளியில் விழுந்து அப்படின்னா இறைவனுக்கு நீங்க வேண்டதெல்லாம் என்னன்னா மனைவி சந்தோஷமா இருக்கணும், அவனுக்கு கல்யாணம் நடக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறது எல்லாமே வெறும் சிற்றின்பம். அதான் உதவி சில கையில பாட்டு பாடலையா? கப்பால கண்ட சுகதினை பிண்டத்துள் பார்ப்பாயடி குதம்பாய் பிண்டத்துள் பார்ப்பாயடி. அண்டத்து கப்பால கண்ட சுகதினை பிண்டத்துள் பார்ப்பாயடி குதம்பாய் பிண்டத்துள் பார்ப்பாயடி. தந்த ஒரு தாரம் இல்லை உனக்கு தேவாரம் எதுக்கடி குதம்பாய் தேவாரம் எதுக்கடி. இந்த ஆத்மா தங்கறதுக்கு ஒரு இடத்தை நீ மிஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்கிற அதையெல்லாம் விட்டு எனக்கு அது வேணும் இது வேணும். வாழ்க்கை வாழ்க்கையில இது எல்லாமே வேணும்தான். கலியுகத்துல ஹிருதாயமும் சதரியும் துவாரியும் கலியுகம் ஒவ்வொரு யுகத்தையும் நாம் கருதுகிட்டே இருக்கிறோம். கலியுகத்துல நல்லவர்கள்
போல இருப்பானா கரசண்டான் பக்கத்துலேயே இருக்கு. நம்ம பார்த்தேன்னு சொன்னா வாங்க வாங்க ஐயே வாங்க உங்களுக்குள்ள ஒரு சொல்ல போறாரு என்ன சித்தா சொல்றாரு ஒரு தங்க ஆத்மா இல்லையா தங்கறதுக்கு இறைவனுடைய பொறுப்பாளத்துல உங்களுக்கு அந்த இடம் இல்லை சித்திரம் அந்த இடம் நீங்க தேடி அடையாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கோயிலுக்கு போனா நம்ம எதாவது விபூதி வச்சுக்கணும் விபூதி வச்சுக்கா நிறைய காசு வருதா இல்ல அடுத்த செகண்ட் நம்மளுக்கு இந்த வாழ்க்கை இல்லை. நேற்று என்பது உடைந்து போன பாணி நாளை என்பது மதுமையில் போன இன்று என்பது கையில் வாங்கினேன். நேற்று என்பது உடைந்து போன வீடு நமக்கு நடந்த கஷ்டங்களை நினைச்சுட்டு அது நடந்து செய்து பிரச்சனை அதான் சமாளி பண்ணியிருக்கேன். நாளை என்பது நாளை பியூசஸ் எப்படி இருக்கணும் அதெல்லாம் தெரியாது மனசுல விளையாட்டு இருக்கணும். இன்று என்பது கையில் உள்ள வேலை. அந்த தீபாவளி ஒரு நாளை கண்டுபிடிச்சா அதான் போட்டீங்க சந்தோஷமா இருக்காதீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஊட்டி டூர் பண்ணணும் 2 நாள் ஊட்டி போயிருக்கா நீ சந்தோஷப்படுங்க அப்படி இல்லை. இந்த பூமிங்கிறது ஒரு சுற்றுலா பயணமா இருக்கலாம். இந்த பூமி நீங்க வந்து இருக்கிற ஒவ்வொரு நொடிக்கணும் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம வாழ்ந்து போயிடணும். அப்படின்னா சந்தோஷமான வாழ்க்கை. கோயில் போய் எப்படி சொல்றோம் அடுத்த நிமிடம் நீ இப்படி சாப்பிடலாம் இப்படி சாப்பிடணும் முடியல இப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடலாம். கோயில் போன தினசரி மருத்துவதற்கே பேசுகிறோம். கடவுள் கடந்து சொல்லப்பட்ட நீ கடவுளை பார்க்க முடியும் இதுதான் விஷயம். அதனால நீ என்ன வேண்டுதல் வேண்டுமா எல்லாத்தையும் வாழ்க்கையில இந்த பிறவியை கடக்கிறதுக்காக ஒரு சித்திருப்போம். ஆனா இதுக்கு மேல நம்ம இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டிக்கணும். என்ன வேண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மா வந்து நம்மளுக்கு சாந்தி அடையணும் நமக்கு மோட்சம் கிடைக்கணும். சித்திரம் இருந்தாலும் பேரிக்கணும் பேருக்கு சித்தரே வாழ்றதுக்கு தேவையான இன்பங்களை எனக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது இந்த ஆத்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஞானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். எல்லாம் சொல்லுவேன் ஆபயோ சர்வே ஜனான மம ஜென்ம ஜென்ம ஜென்மாந்திராணாம் பூர்வ புண்ணிய சாபதோஷம் விபத்திரஸ்து முன்னோட சாபம் மூணாவது சாபம் செய்வேனை சாபம் செய்வேனை நம்ம செஞ்ச எந்த கர்மா பிரிவை எந்த பிரிவோ அதை செய்வேன். சில செய்வேனை சாபம் சகலவிதமான பிரேரபூத சாபம் கன்னிகா சாபம் கர்ப்பிணி சாபம் பிராமண பசு சாபம் பக்திஜன சாபம் பிரேத்தகம் சத்கோடி சகல தேவதா சாப யதி சாப சகல விதமான சர்வ ஜென்ம ஜென்ம கர்மசாப தோஷம் நிவர்த்திரஸ்து ஆரம்ப கால இரண்டாம் கால யாகவேதி கேளப்பி சித்தர் மகாயாகவேதி தானபிரஸ்த பூஜாஞ்சக சககுருபக்ஷ மம சகல சௌபாக்கியரஸ்து கேளப்பி சித்தர் அனுக்கிரகேண பரப்பிரசாத சித்தியர்த்தியம் சித்தியர்த்தியம். இப்போ நம்ம மனசு பூஜை யாகவேதிக்கு போயிடும். தயவு செஞ்சு அமைதியா இருங்க. அமைதியாக உங்களுடைய பொருளுக்கு நீங்களே பாதுகாப்பு. வண்டிகளை வந்து வழியை நிப்பாடுறாங்க. Go
गोत्ववत्सवः स्नानं समर्पयामि स्नानानन्दर आचमनीयं समर्पयामि वस्त्रात्र भवेदार्थ अक्षतान् समर्पयामि दुर्ध्यग्न गन्धान्तान् नयामि गन्धस्योपरि हरिद्रा कुङ्कुमचूर्णं समर्पयामि आलिघाते पुष्पमालां समर्पयामि पुष्पैः सम्बोधयामि ॐ श्लोकाय नमः ॐ मेघदन्ताय नमः ॐ कपिलाय नमः ॐ निशकर्णकाय नमः ॐ लम्बोदराय नमः ॐ विकटाय नमः ॐ विघ्नराजाय नमः ॐ विनायकाय नमः ॐ धूमकेतवे नमः ॐ गणाध्यक्षाय नमः ॐ भालचन्द्राय नमः ॐ गजाननाय नमः ॐ वक्रतुण्डाय नमः ॐ धूर्भकर्णकाय नमः ॐ हेरन्धाय नमः ॐ स्कन्धपूर्वजाय नमः ॐ सिद्धिविनायक स्वामिने नमो नमः नानाविधपरिमल पत्रपुष्पाञ्जलिं समर्पयामि शिवस्य एकदन्तस्य कपिलोपतिकर्णकः लम्बोदरस्य विकटो विघ्नराजो विनायकः धूमकेतो गणाध्यक्षो भालचन्द्रो गजाननः वक्रतुण्डो शूर्पकर्णो हेरण्यस्कन्धपूर्वजः कलासङ्गामानि यत्पटे सुनियातभे विद्यारम्भे भागे सङ्ग्रामे धर्मकारे च विघ्नस्तस्य न जायते अनया पूजया सपरिवारसुमुखं विघ्नेश्वरस्वामिने नमः सुप्रेता सुप्रसन्न भरता भवन्तो अस्मिन् कुम्भे महागणपतिं ध्यायामि महागणपतिम् आवाहयामि अस्मिन् कुम्भे स्वामिने नमो नमः ध्यायामि आवाहयामि अस्मिन् कुम्भे स्वामिने नमो नमः ध्यायामि आवाहयामि आवादाभ्यः सर्वाभ्यो देवताभ्यो नमो नमः अक्षतान् समर्पयामि पाथयोः पाठ्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि गोत्ववत्सवः स्नानं समर्पयामि स्नानानन्तर आचमनीयं समर्पयामि वस्त्रात्र भवेदार्थ अक्षतान् समर्पयामि बुद्ध्यपरिमल गन्धान् धारयामि गन्धस्योपरि हरिद्रा कुङ्कुमचूर्णं समर्पयामि बाल्यार्थे पुष्पमालां समर्पयामि पुष्पैः सम्बोधयामि ॐ शिवाय नमः ॐ महेश्वराय नमः ॐ शम्भवे नमः ॐ विनायकने नमः ॐ ऋषिशेखराय नमः ॐ वामदेवाय नमः ॐ विरूपाख्याय नमः ॐ कवर्धने नमः ॐ नीललोहिताय नमः ॐ शङ्कराय नमः ॐ शूलभाय नमः ॐ खड्वाङ्गिने नमः ॐ विष्णुवल्लभाय नमः ॐ शिवविष्ठाय नमः ॐ अम्बिकानाथाय नमः ॐ भवस्वदेवस्वपत्तन्ने नमः ॐ सर्वस्वदेवस्वपत्तन्ने नमः ॐ भीमस्वदेवस्वपत्तन्ने नमः ॐ हतोदेवस्वपत्तन्ने नमः ॐ भवस्वदेवस्वपत्तन्न कुमाराय नमः सर्वदेवस्वपत्तन्न कुमाराय नमः भीमस्वदेवस्वपत्तन्न कुमाराय नमः हतोदेवस्वपत्तन्न कुमाराय नमः नानाविधपरिमल पत्रपुष्पाञ्जलिं समर्पयामि ॐ परिवारस्वामिने नमो नमः ध्यायामि परिवारस्वामिने नमो नमः आवाहयामि आवाहितो भव स्थापितो भव सन्निधत्तो भव अवगण्डितो भव सुप्रीतो भव सुमुखो भव वरदो भव स्वामिन्ने सर्वजगन्नाथ यावद्भूतावतारहं तावत्तं पीतिभावेन कुम्भेऽस्मिन् होमेऽस्मिन् सन्निधिं गुरो आवादाभ्यः सर्वाभ्यो देवताभ्यो नमो नमः स्वस्ति ॐ केशवाय नमः ॐ नारायणाय नमः ॐ माधवाय नमः ॐ गोविन्दाय नमः ॐ विष्णवे नमः ॐ मधुसूदनाय नमः ॐ त्रिविक्रमाय नमः ॐ भामनाय नमः ॐ श्रीधराय नमः ॐ ऋषिकेशाय नमः ॐ पद्मनाभाय नमः ॐ दामोदराय नमः ॐ शङ्करशराय नमः ॐ प्रद्युम्नाय नमः ॐ अनिरुद्धाय नमः ॐ मधोसूदनाय नमः ॐ नारसिंहाय नमः ॐ जनार्दनाय नमः ॐ हरये नमः श्रीकृष्णाय नमः ॐ आदित्याय सोमाय मङ्गलाय
रुद्राय नमः अग्नये नमः यमाय नमः नरुतये नमः वरुणाय नमः वायवे नमः कुबेराय नमः ईशानाय नमः तन्मध्ये वास्तुब्रह्मणे नमो नमः वास्तुस्मृति महावीर्यं सर्वसिद्धिप्रदायहं शान्तिं कर्ता ईशानं तं वास्तु प्रणमाम्यहं अन्दिराजगृहस्त्राय वास्तवे पुरुषाय मे शान्ताय शक्तियुक्ताय नमः कल्याणकेतवे नमो नमः अनुग्रहाय विद्महे भूमिभाराय धीमहि तन्नो वास्तु प्रचोदयात् यस्मिन्नादित्याय नमः देवताय नमो नमः இப்ப கலசத்துக்கு விசேஷமான சிந்தனைகளோட குசி சூத்திரங்கள் லக்ஷ்மி நெற்றியிலே நீரணிந்து நெறியாக பொனை நினைந்து பற்றிலே உள்ளமதில் முன்னடி கிழக்கிய சித்தனே பற்றிலே உள்ளமதில் முன்னடி நெற்றியிலே நீரணிந்து நெறியாக பொனை நினைந்து நெற்றியிலே நீரணிந்து நெறியாக பொனை நினைந்து பற்றிலே உள்ளமதில் முன்னடி கிழக்கிய சித்தனே பற்றிலே உள்ளமதில் முன்னடி வேலுண்டு வினையில்லை மகிழுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவில்லை மனமே நமக்கு கிழக்கிய சித்தருண்டு பயமில்லை மனமே வேலவனே என்று தினம் வேண்டிடும் அடியவர்க்கு வேலவனே என்று தினம் வேண்டிடும் அடியவர்க்கு வேண்டும் வரம் தந்திடுவாய் பாருவே கிழக்கிய சித்தர் வேண்டும் வரம் தந்திடுவார் பாருவே நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே நின்னடியே நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே நின்னடியே தஞ்சமன என் மனதில் எண்ணினே கிழக்கிய சித்தனே தஞ்சமன என் மனதில் எண்ணினே நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே நின்னடியே நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே நின்னடியே தஞ்சமன என் மனதில் எண்ணினே கிழக்கிய சித்தனே தஞ்சமன என் மனதில் எண்ணினே எல்லாரும் சொல்லுங்க மாரப்பன்பாளையம் ஸ்ரீ பழனியாண்டவர் சுவாமினே நமோ நமக. நமது கேரள சித்தர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரப்பன்பாளையம் பழனி ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கந்தகிரி மலை ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முருகனை நோக்கித்தான் இந்த கேரள சித்தர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா கந்தகிரி மலைன்னு ஒன்று தெரியும், அதுல பழனி ஆண்டவர் இருக்கிறார். இந்த பழனி ஆண்டவரை நோக்கித்தான் இந்த கேரள சித்தர் தவா நிலையில அமர்ந்திருக்கிறார். நீங்க நிறைய பேர்கள் வெளியூருக்கு வந்துருக்கீங்க. இது என்னன்னா பவானி அப்படிங்கிற ஒரு பவானியில பாவங்களை போகக்கூடிய இடம். அமுத நதி, பவானி நதி, காவேரி நதி, 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய பவானி. வேதநாயகி சமேத வேதங்கள் என்றால் வேதநாயகி வேதநாயகி அப்படின்னு நதிகள் சங்கமமாக சங்கமேஸ்வரர் அப்படின்னா நீங்க வெளியூர் வந்துருக்கீங்க. இப்படி வந்துருக்கிறீங்க, இந்த வேதநாயகி சங்கமேஸ்வரையும் போய் தரிசனம் பண்ணிட்டு போங்க. இங்க பக்கத்துல கந்தகிரி மலை என்று சொல்லக்கூடிய பழனி ஆண்டவர் திருக்கோயில், அந்த முருகனை நோக்கித்தான் இந்த கேரள சித்தர் தவமாற்றி கொண்டிருக்கிறார். அதனால இந்த கந்தகிரி மலையை போய் தரிசனம் பண்ற போது உங்களுக்கு முழு அனுக்கிரகம் கிடைக்கும். இப்ப நம்ம கலசம் பூஜைக்கு போயிடுறோம். எல்லாரும் நான் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கங்க. புருஷ சூத்திர
विश्वतो वृत्वा अत्यधिष्ठत्कशां गुणं पुरुष एवेकहं सर्वो यद्भूतं दक्षपव्यो उदामृतत्पक्षेशानः यदन्येन धियोहति एतावानक्षमहिमा दौश्यायारुषपूरुषः पादोच्यः भूतानि त्रिपादास्यामृतन्तिः त्रिपादोत्पादे पुरुषः पादोच्यः पुनः ततो विश्वं यत्रामते शासनानशने अपि तस्मात् विराजयत विराज अधिपूरुषः स जातो अत्यरिक्षत तक्षाभूतो हविषाः देवा यज्ञमधन्वत असन्त अक्ष्याशीलाक्षो ग्रीष्मयुग्मक्षरद्भिः सप्ताक्ष्यासन्पदितयः त्रिसप्तक्षमीधकृताः देवा यज्ञं धन्वानः अवत्तं पुरुषं पशुं तं यज्ञं परिषिति पशुन् पुरुषं जातमक्रदाः तेन देवायशतः शाक्याभिषयच्छय तस्माद्यज्ञा सर्वभूतः संस्कृतं पुरुषराक्षम् असोगस्ताभिक्षक्रे आज्ञां ग्राम्याक्षये तस्माद्यज्ञा सर्वभूतः पुरुषसामानिजन्मिरे छन्दागं श्रीजन्मिरे तस्मात् सर्वाणि रूपाणि विशिष्टदेवः नामानि हृत्वा विदधान्तिलास्ते तादा पुरस्ताद्मुदाजहारः चक्रप्रविद्वान् प्रेसत्सदस्रः तमेवा विद्वान् अमृतैकमभि नान्यस्पन्दायनाय विद्यते यज्ञानयज्ञमयसन्तदेवाः तानि धर्माणि प्रथमान्यासन् एकभागं महिमानस्सन्ते यज्ञपूर्णराज्यः सन्ति देवाः आसत्येन रशुषावर्तमानो निवेशनन्नं प्रथमत्तं च हिरण्येन सविधानधेना देवो जातिपूर्णमाभिभक्षन् अग्निञ्चोदं वृणे विश्ववेदसं शादीशे पशुपतिपशूनां चतुष्पदाकुतशक्तिपदाः विश्वधीरोऽयं यज्ञेयं पागमेधुराजस्फोटादिपमादिपशुन्ता आप्यायः सक्षमेतदे विश्वदक्षो महर्ष्णिया अभावादक्षशङ्करे अप्सुमेषणो पृथ्वीनन्दर्विश्वायुरेतरा अग्निञ्जविश्वशम्भो एकपदे द्विपदेशा सरस्वते अष्टापदे नवपदे बभूवे सहस्राक्षरापदमेभ्यो मन्त्र अग्निर्भोक्तादिलोकभप्रतिपृथुव्यायम् अपां वेदाहं दशन्वते श्वमापेते भवानि दशरानि देशवे यच्छानं सर्वसप्रदाः क्षेत्रस्य परिभागजं विदेशे अधिदेवता प्रत्यधिदेवता सकिताय अंगागरग्रहन्त्या